சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஒரு விஷயம், பெரிய விசேஷம் என்ன ஒத்துக்கணும் தெரியுமோ? வேதத்துல சொல்ற பிரம்ம சப்தம் சிவனைத்தான் குறிக்கிறது அப்படின்னு சைவர்கள் சொல்லுகிறார். அதான் ஒரு விசேஷம். இந்த பிரம்ம சப்தத்தை யாரும் மறுக்கிறது இல்லை. அது கிரேட். அது ஏன்னா வேதம் பரம பிரமாணமா இருக்கா, வேதம் தான் முக்கியமான மூல பிரமாணம்ங்கிறத ஒத்துக்கொண்ட காரணத்தினால பிரம்மம் என்ற சொல்லை எல்லாரும், சைவர்களாக இருக்கட்டும், வைஷ்ணவர்களாக இருக்கட்டும், எந்த கிருஷ்ணராக இருக்கட்டும், எந்த குரூப்பாக இருக்கட்டும், வேதத்தில் சொல்கிற பிரம்மம் எங்கள் சிவனைத்தான் சொல்கிறது அப்படின்னு சைவர்கள் சொல்கிறார். வேதத்தில் வர்ற பிரம்ம சப்தம் எங்கள் விஷ்ணுவைத்தான் சொல்கிறது அப்படின்னு வைஷ்ணவர்கள் சொல்லுகிறார். அப்புறம் கிருஷ்ண பக்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? வேதத்தில் சொல்கிற பிரம்ம சப்தம் எங்களுடைய கிருஷ்ணரைத்தான் சொல்கிறது அப்படின்னு ஒருத்தரும் சொல்கிறாங்க. இதுலேருந்து ஒரு சௌரியம் இருக்குது. இவங்க எதில் ஒத்துமையாக இருக்காங்களோ இல்லையோ, பிரம்ம சப்தத்துக்கு சிவம் விஷ்ணு கிருஷ்ணன் அர்த்தம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த வீர சைவர்கள் வீர வைஷ்ணவர்கள் தான் இப்படி கொஞ்சம் கவனமாக இருக்கிற ஆட்கள்லாம் இவ்வளவு சொல்கிறது இல்லை. அவங்க சிவனே தான் விஷ்ணுவாகவும் இருக்கார், சங்கர நாராயணன் கோயிலை போய் பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சங்கர நாராயணன் கோயிலில் போய் இப்படிலாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதாவது இந்த மனுஷனுக்கு ராகத்வேஷம் இருக்கிறதுனால இந்த ராகத்வேஷத்தை பகவான்கிட்டையும் காட்டுவிடுறது, இந்த பகவத் தத்துவ விஷயத்துலையும் காட்டுவிடுறது. அங்கேயும் போன உடனே ஒரே பிடிவாதமாக இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தா சரி. வேதத்தில் சொல்லியிருக்கு, பிரம்மை வேதம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதா. அகண்ட வடிவாய். அகண்டம்ங்கிறது எதுக்காக சொல்கிறேன்னா, உண்மையில் வேற்றுமை என்பது கிடையாது. சச்சிதானந்தத்தில் ஏது பேதம்? தத்ர ஏகா சச்சிதானந்தா அஸ்தி, அத்திர ஏகா சச்சிதானந்தா அஸ்தி. சச்சிதானந்த மத்தியே அனிர்த்த ஜட துக்கம் அஸ்தின்னா சொல்ல முடியும். சச்சிதானந்தத்துக்கு ஆப்போசிட். அனிர்த்த ஜட துக்கம்ங்கிறது சச்சிதானந்தத்துக்கு எதிர்ப்பதம். பொய், ஜடம், அப்புறம் துன்பம். சச்சிதானந்தம் என்னது? இருப்பு, உண்மை, இன்பம். இருப்பு, உண்மை, இன்பம். உண்மை, அறிவு, இன்பம். உண்மை, அறிவு, இன்பம். இருப்பு, அறிவு, இன்பம் சொல்லலாம். உண்மை, அறிவு, இன்பம் சொல்லலாம். சச்சிதானந்தத்துக்கு எதிர்ப்பதம் என்னன்னா, இருப்பற்றது, பொய், அறிவற்றது, துன்பமானது, அனிர்த ஜட துக்கம். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால், அனிர்த ஜட துக்கம் முழுவதையும் வியாபித்திருப்பது சச்சிதானந்தம். பொய்ப்பொருள் அனைத்தையும் வியாபித்திருப்பது மெய்ப்பொருளே ஆகும். அறிவற்ற பொருளை வியாபித்திருப்பது அறிவே ஆகும். துன்பம் அனைத்தையும் வியாபித்திருப்பது இன்பமே ஆகும் என்று சொல்லுகிறது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதான் அகண்டம், பிரிக்கவே முடியாது. கடைசியில் பதில் என்னன்னா, துன்பம் என்று ஒன்று இல்லை, ஜடம் என்று ஒன்று இல்லை, பொய் என்று ஒன்று இல்லை. பொய்யும் இல்லை, ஜடமும் இல்லை, துன்பமும் இல்லை. சச்சிதானந்தம் ஒன்றே இருக்கிறது. ஆக மற்றவைகளெல்லாம் மாயத்தோற்றம். இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒன்றென்று இரண்டென்று உரைத்திடல் ஆமோ. இதை புரிஞ்சதுக்கு பிறகு ஒன்றாவது ரெண்டாவது எல்லாம் கிடையாதுன்னு சொல்லுகிறார். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான
தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.